ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பூவிஸ் டியூட்டோரியல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும். ஸோ முழுமையாக அண்ட் கவனமாக பாருங்கள். ஓகே, ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 12th முடிச்சாச்சு. ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதை பற்றி இனிமேல் பாதர் பண்ண வேண்டாம். அண்ட் நம்மளோட சிஎம் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க 12th மார்க்ஸு எப்படி அனலைஸ் பண்ணி அந்த க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் தருவோம் அப்படிங்கிறதும் நிறைய கருத்துக்கள் வருது. நான் கூட ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, 30%, 40%. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த மாதிரியும் வரலாம். பர்சன்டேஜ் லெவலில் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு அது மாதிரியும் அவங்க அலாட் பண்ணி ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு மார்க் தரலாம். ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 12th முடிச்சிட்டிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வேறு காலேஜ் லெவல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கட்டாயம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, காலேஜ் அட்மிஷன் +2 எக்ஸாம் வேறு நாங்கள் எழுதலை, அப்போது என்ட்ரன்ஸ் இருக்குமான்னு நிறைய கமெண்ட் வருது. கட்டாயம் என்ட்ரன்ஸ் இருக்காது, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இதை தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் இதை தாண்டி இந்த என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நோக்கி அவங்க கேரியரை சூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. லைக் நீட், ஜேஇஇ, இந்த பக்கம் காமர்ஸில் அக்கௌண்டன்ஸில் பார்த்தா சிஏ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு முழு கவனத்தையும் அந்த என்ட்ரன்ஸில் செலுத்துங்க. நீட் ஆஸ்பிரன்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே போகிறீங்களா, அதுக்குரிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும். நீட்டு போஸ்ட்போன் ஆகலாம், பட் செப்டம்பர் 2nd வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் நிறைய எஜுகேஷ்னலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. அதே போல் ஜேஇ உங்களுக்கு இன்னும் 2 செஷன்ஸ் ரிமைனிங் இருக்குது. அது ஆகஸ்ட்டில் ஒன்று, செப்டம்பரில் வச்சு ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறது ஐடியாவும் இருக்குது. இல்லை 2 செஷனையும் ஒரே செஷனாக கம்பைன் பண்ணி நடத்துகிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ ஒரே செஷனாக நடத்துகிற பட்சத்தில் அதுவும் செப்டம்பரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும், இதுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக இருங்க. உங்களோட என்ட்ரன்ஸை சூப்பராக பண்ணி நீங்கள் நல்ல காலேஜில் நல்ல சீட் வாங்கி உங்களோட கேரியரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, எனக்கு கேரியர் பற்றி எந்த ஐடியாஸும் இல்லை. நான் இவ்வளோ நாள் ஒன்லி போர்டு எக்ஸாம் தான் மைண்டில் வச்சு அதுதான் முழுக்க படிச்சுட்டே இருந்தேன். இப்போ எக்ஸாமும் கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் ஒரு வீடியோலையும் உங்களை கைட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே என்னென்ன பெஸ்ட்டு கோர்சஸ் இருக்குது அண்ட் ஒரு கோர்ஸுக்கும் என்னென்ன பெஸ்ட்டு காலேஜஸ். ஏன்னா எக்கச்சக்கமான காலேஜஸ் இன்ஜினியரிங்னு எடுத்துட்டாலே நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா 500+ காலேஜஸ் இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலே நியர்லி ஒரு 58 காலேஜஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் அமங் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா பெஸ்ட்டு காலேஜஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் போனால் மட்டும்தான் கேரியருக்கான ஸ்கோப் எல்லாமே அதிகமாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டுமே ஓரளவுக்கு நீங்கள் முடித்த உடனே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஐடி, ஐஐடியில் கூட 100% பிளேஸ்மெண்ட் கிடையாது, 85 to 90% தான். ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாமல் எது பெஸ்ட்டு காலேஜ், எது பெஸ்ட்டு கோர்ஸு, எது ஸ்கோப்ஃபுல்லான விஷயங்கள், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை, நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ஒரு கோர்ஸ் பற்றியும் அண்ட் அதை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸை பற்றியும் நம்ம ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் என்னோடய பிளான் ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோஸாவது இதை பேஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்குது. ஸோ கவுன்சிலிங்னா என்ன, கட் ஆஃப்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அது நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன கோர்ஸை கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த பேசிஸில் 1 by 1 ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் அண்ட் அதில் எதெல்லாம் பாப்புலரான காலேஜஸ், உங்களுக்கு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதில் சீட் அலோகேஷன் எப்படி இருக்கும், ஃபீஸ் டீட்டெயிலாக என்ன மாதிரி இருக்கும், இது மாதிரி அத்தனை டீட்டெயில்ஸையும் A to Z உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டு. ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் இது எதிர்பார்க்கக்கூடிய, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரியாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை அண்ட் நம்மளோட சேனலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.